ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக பெற்றோரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பிள்ளைகளை வாயில வந்த மாதிரி சபிப்பாங்க. நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நாசமா போவ, நீ என்னைய அள வச்சுட்டல, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ இப்படி செஞ்சுட்டல, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ பாரு எவ்வளவு கஷ்டப்படுறன்னு, நீ நடுத்தரல நிக்கிறத நான் பாப்பேன்டா, எனக்கு அப்புறம் உன்னைய பாக்குறதுக்கு ஒருத்தனும் இருக்க மாட்டாங்க, உன் பிணத்தை நாய் தாண்டா தின்னும், கழுகு, இப்படி பல வார்த்தைகளை, தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய சொந்த பிள்ளைகளை, வேற யாரையும் இல்ல, தான் பெற்றெடுத்த, தான் வளர்த்த அந்த பிள்ளைகளையே வாய்க்கு வந்தவாறு சபிக்கிற எத்தனையோ பெற்றோரை நாம் பார்த்திருப்போம். ஒருவேளை அவர்கள் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டு வரும் பொழுது கூட அவர்களை வாயில் வந்தவாறு திட்டவும் சபிக்கவும் செய்வதை நாம் பார்த்திருப்போம். இங்கே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஈசாக்கு யாக்கோபை அழைத்து, அவர் தான் கூப்பிட்டு அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமான சம்பவம். ஈசாக்கு ஏசாவின் இடத்துல சொல்றார், எனக்காக போய் வேட்டையாடி சாப்பாடு கொண்டு வா, அவனை ஆசீர்வதிக்கணும்னு. ஆனா இந்த யாக்கோபு ஏசாவை போல நடித்து ஏமாற்றி ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுக்கொண்டான். உண்மையில் பார்க்க வேண்டுமானால் ஈசாக்கு அழைத்து அவனை திட்டி சபித்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு தகப்பனாக, ஒரு நல்ல தகப்பனாக தன்னுடைய மகனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்கிறார். அவனை அழைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே தான் அந்த ஆசீர்வதிச்சு போடா, இனி உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது அப்படிலாம் சொல்லல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன சூழ்நிலை ஆனாலும் ஒருபோதும் உங்களுடைய பிள்ளைகளை சபிக்காதே. எப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள். ஆமென்.